உங்களுக்குள்ளே சண்டைகள் எதினாலே வருகிறது? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உலகத்திலே பல யுத்தங்கள் நடைபெறுகின்றன. ஊருக்குள்ளேயும் சண்டைகள், போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. குடும்பத்திலும் சண்டைகளும் சச்சரவுகளும் நடக்கின்றன. ஆவிக்குரிய அல்லது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களிலும் சண்டைகள் நடக்கின்றன. ஊழியக்காரர்களுடைய வீடுகளிலும் போராட்டங்கள் நடைபெறுகின்றன. இந்த சண்டைகளும் யுத்தங்களும் எதினாலே வருகிறது? இதற்கு பதில் இந்த வசனத்திலேயே இருக்கிறது. நமது அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் தான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய அவயவங்களில் பல இச்சைகள் இருக்கின்றன. அவைகளில் ஒன்றுதான் போர் செய்கிற இச்சை. போரிட்டு, சண்டையிட்டு, வாக்குவாதம் செய்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற போர் செய்கிற இச்சை நம்முடைய மாம்ச அவயவங்களில் இருக்கிறபடியினால்தான் நமக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் உண்டாகின்றன. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் போன்ற மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய மாம்சீக அவயவங்களில் இருக்கின்றன என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19 முதல் 21 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகின்றன. இப்படிப்பட்டவர்கள், அதாவது இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்றும் இந்த வசனங்கள் சொல்லுகின்றன. ஆகவேதான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட மாம்ச கிரியைகளில் இருந்து விடுதலை பெற தவித்து கொண்டும் போராடி கொண்டும் இருக்கிறார்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது போல, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்ற நிலையில்தான் இருக்கிறோம். காரணம், ரோமர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறபடி, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறபடி, அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் போராடினாலும் ஜெயம் பெற முடியாது. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து பிசாசின் கிரியைகளை அழித்து சிலுவையில் தம்முடைய மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தின தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இந்த வெற்றியை நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடியும். அவர் சொல்லுகிறபடி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எதை சொல்லுகிறாரோ அதன்படி செய்வோமேயானால் இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய சரீரத்திலிருந்து வெளிப்படாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இன்று பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அல்லது கிறிஸ்துவின் ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ, என்ன விதமாக நம்முடைய இருதயத்தில் உணர்த்துகிறாரோ அதன்படியே செய்வோமேயானால் மாம்சத்தின் கிரியைகள் மேல் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் 7 மற்றும் 8ஆம் வசனங்களும், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் சொல்லுகின்றன. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். இவ்விதமாக நாம் ஆவிக்கேற்றபடி நடந்தால், அதாவது மாம்சத்தின்படி நடவாமல் நம்முடைய ஆவியில் வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றபடி நடந்து கொண்டால் மாம்ச இச்சைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. இதைத்தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள்.
பரிசுத்த ஆவியானவர் எழுதின வேத வசனங்கள் என்ன சொல்லுகின்றன என்பதையும் கவனித்து, பரிசுத்த வேதாகமத்தை எழுதின பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலையும் உணர்ந்து கொண்டு நடப்போமேயானால் வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியத்தை நிறைவேற்றுகிறவர்களாயிருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.